அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்ட்ரோ பார்த்த மாதிரியே இன்னைக்கு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா ஹாலிவுட் ஜேம்ஸ் பாண்ட் கிடையாது, நம்ம ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் அவர்கள் பத்தி. அதாவது 60 காலங்கள்ல தமிழ் சினிமால 2 பவர் ஹவுஸ், ஒன்னு எம்ஜிஆர், இன்னொன்னு சிவாஜி கணேசன். இந்த 2 பவர் ஹவுஸ் நடுவுல ஒருத்தர் சர்வைவ் ஆகுறதே பெரிய விஷயம். ஆனா இந்த 2 பவர் ஹவுஸ் நடுவுல சர்வைவ் ஆகி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி தனக்குன்னு ஒரு ஜான்ராவை உருவாக்கி தமிழ் சினிமால ஒரு நீங்காத இடம் பிடிச்ச நம்ம ஜெய்சங்கர் சார் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் தீபாவளி ஸ்பெஷலா. அதை எல்லாமே தாண்டி அவரை வெள்ளி நாயகன் அப்படின்னு கூப்பிடுறாங்களே, எதுக்காக அவரை வெள்ளி நாயகன் கூப்பிடுறாங்க? கிட்டத்தட்ட 7 வருஷத்துல 100 படம் நடிச்சிருக்காரு. இது எந்த அளவு உண்மை? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. அதாவது அந்த மாதிரி முடிவு நம்ம எடுப்போமா அப்படின்றதுக்கு தயங்குவோம். ஆனா அவர் சரியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுதான் அவரோட பிலிம் கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷனே உருவாகுது. சோ அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அதனால அவருக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் அப்படிங்கிறதே கிடையாது. அவரோட அப்பா ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு. அதே இன்ஃப்ளூயன்ஸ்ல அவரும் லா வந்து படிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல லால அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசா இல்ல. அதனால அவரு சினிமால அவரோட ஆர்வம் வந்து அதிகமா இருக்கு. அதனால சினிமாவை தேடி ஓடுறாரு, வாய்ப்புகளை தேடி அலையிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி தியேட்டர் பிளேஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் ஆக்டிங் வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த கைடன்ஸ்க்கு அப்புறம் அவர் சோ ராமசாமி நடத்துற ஒரு தியேட்டர் குரூப்ல வந்து அவர் போய் இணையறாரு. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியேட்டர் பிளே, அந்த தியேட்டர் ஆக்ட் அப்படிங்கறத வந்து லேர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ரெகக்னைஸ்டு தியேட்டர் பிளே அப்படின்னு போகும்போது அங்க ஆல்ரெடி நிறைய பேர் அந்த தியேட்டர்ல பிரியாரிட்டியான அந்த பெரிய பெரிய ரோல்ஸ் பண்றதுக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க. அதனால ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப ஜூனியர் இல்லையா, அவருக்கு சரியான ப்ராப்பரான ரோல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. மற்ற யாராவது இருந்தா என்ன பண்ணியிருப்போம், ஓகே இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம இருக்கிறதே பெருசு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவரை கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். பட் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவரோட லேர்னிங்க்கும் அவரோட எக்ஸ்பீரியன்சஸ்க்கும் அவரோட இன்ட்ரெஸ்ட்க்கும் இது சரியான இடம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த தியேட்டர் குரூப்ல இருந்து வெளியில வந்து கூத்த பிரான்ஸ் கல்கிஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த தியேட்டர் குரூப்ல வந்து இணையறாரு. அந்த தியேட்டர் குரூப் ஜாயின் பண்ண பின்னாடி அவர் தொடர்ந்து நல்ல நல்ல ரோல்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் வந்து அந்த தியேட்டர் ஆக்ட்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி அமரதாரா அப்படின்ற ஒரு ஆக்ட்ல வந்து லீட் ரோலா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜோசப் தாலியட் ஜூனியர், இவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர். அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு குறிப்பா ஜெய்சங்கர் அவரோட அந்த லீட் ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஸோ ஜோசப் தாலியட் அவரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் சொந்தமா ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ அப்படிங்கிறது வச்சிருக்காரு. இவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். ஸோ இவர் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய வருது, டிராமா மூவிஸ் வந்து நிறைய வருது, லார்ஜர் தேன் லைஃப் வந்து நிறைய வருது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் சிவாஜி அவர்களோட பீக். லார்ஜர் than life படங்கள் வந்து நல்லா ஓடக்கூடிய படங்கள். சோ இந்த மாதிரி நேரத்துல அவர் எந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிரைம் இன்வெஸ்டிகேஷன், ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட நிறைய ஜானர்ஸ் வந்து இங்க ட்ரை பண்ணோம். லோ பட்ஜெட்ல பண்ணோம். அது புது ஸ்டார்ஸ் ஆர் டெபியூட் ஆக்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காரு. அப்படி இருக்க ஒருத்தர் அந்த தியேட்டர் பிளேல பாக்குறாரு, பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அவரு ஜெய்சங்கர் அவரோட முதல் படம் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்துடைய பெயர் இரவும் பகலும். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இரவும் பகலும் திரைப்படம் ஜெய்சங்கர் அவரை லீட் ரோலா முதல் முறையா வச்சு எடுக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதாவது இண்டஸ்ட்ரி மொத்த பேருமே ஒரு செகண்ட் அப்படி ஆஃப் ஆகி கவனிக்கிறாங்க. யார் இவரு, புதுசா வந்திருக்காரு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு எல்லாருமே அப்படி ஒரு பாஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதுதான் ஜெய்சங்கர் அவர்கள். முதல் படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாராட்டி இருக்காரு. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன். குறிப்பாக டெபியூட் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது அந்த டைம்
ஒரு மிகப்பெரிய கனவு. அது ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஈஸியாவே நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மூணாவதா இன்னொரு ஹீரோ வேற இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், காதல் மன்னன். அதாவது பெண்கள் கூட்டம் மொத்தமும் ஜெமினி கணேசன் திரைப்படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவே இந்த 3 பேரை அப்படி பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்கும்போது அந்த டைம் யாராவது புது ஹீரோஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒன்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து இமிடேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்ல சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து இமிடேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இமிடேஷன்ல நிறைய ஹீரோஸ் வந்து டெபியூட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப பிளான்டா இதுக்கப்புறம் நம்ம நடிக்கிற படங்கள் வெர்சடைலா இருக்கணும், நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கணும், தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா டிராமா மூவிஸ். அந்த டைம் அவர் காதல் படங்களும் நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பெண், பஞ்சவர்ண கிளி. ஸோ பஞ்சவர்ண கிளி திரைப்படத்துல தான் டூவல் ரோல் அப்படிங்கிறத வந்து ஜெய்சங்கர் அவர்கள் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ரோல் இன்னொரு ரோல் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை வந்து சூப்பராக காட்டியிருப்பாரு. அதே மாதிரி நாட் ஜஸ்ட் காதல் படங்கள் நல்லா ஓடிடுச்சு, அடுத்து அதே ஜானர்ல ஃபிக்ஸ் ஆகிக்காம அடுத்து ஒரு டிராமா மூவி பண்றாரு. ஸோ அந்த டிராமா மூவியோட பெயர் பார்த்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும். ஸோ இந்த திரைப்படம் டிஸ்னியோட த பேரண்ட் ட்ராப் அப்படின்ற திரைப்படத்தோட தழுவல்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் அந்த யங் ஏஜ்லேயே அவர் வந்து ஒரு டிவோர்ஸ் ஹஸ்பண்டாக வந்து நடிச்சிருப்பாரு. பொதுவாக அந்த ஹீரோ இமேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நான் வந்து ஹீரோ, ஸோ நான் வந்து ரொம்ப யங்காக தான் நடிப்பேன், ஒருத்தரை கல்யாணம் பண்ண மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஜெய்சங்கர் அவர்கள் ரோல் நல்லா இருக்கா, அந்த கதை எவ்வளோ தூரம் அழுத்தமாக இருக்கு, அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் அழுத்தமாக இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே மைண்டில் வச்சு தான் அவர் இந்த மாதிரி வெர்சடைலான ரோல்ஸ் அப்படிங்கறது அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அது அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாக்குச்சு. இப்படி வெர்சடைலான ரோல்ஸ் நடிச்சுக்கிட்டே இருக்க அவரோட ஃபிலிமோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான அசோசியேஷன் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ அப்படி அவர் யார் கூட அசோசியேட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி.ஏ.வி. நாயுடு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய ஃபிலிம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கறத வச்சிருக்காரு. அவர் நிறைய ஹாலிவுட் படங்கள் அந்த மாதிரி வெஸ்டர்ன் மூவிஸ் வந்து நிறைய பார்க்குறாரு. அதுல நிறைய ஜானர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜானர்ஸை தமிழ்ல எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஜெய்சங்கர் அவர்களும் வர்றாரு. அப்படி வந்த படங்கள் தான் சி.ஐ.டி. சங்கர், நில் கவனிசல். ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸா இருக்கும். அதே மாதிரி கங்கா அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் தான் கௌபாய், அந்த கௌபாய் அந்த ஜானரை தமிழில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண திரைப்படம். ஸோ இந்த 3 படங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஜெய்சங்கரை வந்து பயங்கரமா வந்து கொண்டாடிட்டாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவரோட மீச ஸ்டைலு இது எல்லாமே அந்த டைம் இருந்த யூத் பீப்புளுக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்தது. அது அவங்கள பயங்கரமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த 3 படங்களுடைய வெற்றியினால அவர் அந்த யூத் ஐகான், ஸ்டைலிஷ் ஐகானாவே மாறினாரு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் ஸ்டாரா வந்து மாறினாரு. அதுக்கப்புறம் அவர் தொட்டது எல்லாமே வெற்றி தான். தனக்கு ஒரு வெற்றி வந்துருச்சு, அதனால அடுத்தடுத்து நம்ம சம்பளத்தை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்த லெவலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சதே கிடையாது. நமக்கு ஒரு வெற்றி வந்திருக்கு, ஓகே, அந்த வெற்றியால் இன்னும் 4 படங்கள் கிடைக்குது, அந்த படங்களில் நம்ம நடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால அவர் சம்பளம் அப்படிங்கிறது வந்து பெருசாக ஏற்றலை. அதனால சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸும் ஜெய்சங்கர் அவர்களை ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கமிட் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த கால் ஷீட் அப்படிங்கறத அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுவாரு. ரெண்டாவது சம்பளம் அப்படிங்கறத முழுசா உடனே வாங்க மாட்டாரு. கடைசி நாள் ஷூட்டிங்ல தான் அவர் சம்பளம் அப்படிங்கறது முழு சம்பளமா வாங்குவாரு. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அண்ட் பிச்சு தான் வாங்குவாரு. இதுக்கு காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு மட்டும் இல்லாம அவர் படத்துல நடிக்கிற எல்லாருக்குமே அந்த சம்பளம் அப்படிங்கிறது போய் சேரணும். முதல் சம்பளம் நானே முழுசா வாங்கிட்டா அதுக்கப்புறம் சம்பளம் தராங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால பிச்சு வாங்கும்போது அவருக்கு கொடுக்குறோம், ஸோ இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ப்ரொடியூசர் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அவர் சம்பளம் அப்படிங்கிறது முதல்ல முழுசாக வாங்கவே மாட்டார். டு தி எண்டில் தான் முழு சம்பளத்தையும் அவர் வந்து வாங்கிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய நேரங்களில் இந்த சம்பளம் வந்து கம்மியாகவும் நடிச்சிருக்காரு. சில ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களால் இவ்வளோதான் ஆஃபர் பண்ண முடியும், இதுக்கு நீங்கள் படம் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல, கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு நடிச்சிருக்காரு. சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட் பண்ண சம்பளத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் தருவாங்களாம். அதுவும் அவர் முகம் சுழிக்காம சரி ஓகே அவங்களால இவ்வளவுதான் முடியுது அப்படிங்கறத வாங்கியிருப்பாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரியே ஜெய்சங்கர் சாரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இண்டஸ்ட்ரியில வந்து சொல்றாங்க. பட் அது அவர் தெரிஞ்சும்
பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், இவங்களால இன்னும் 4 ப்ரொடியூசர்ஸ் வந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தால் ஜெய்சங்கர் அவர்கள் என்றைக்குமே அந்த அதிக சம்பளம் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அப்படி நடித்ததால தான் அவருக்கு வெள்ளி நாயகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. ஸோ இந்த வெள்ளி நாயகனுக்கு பின்னாடி இருக்க மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெய்சங்கர் அவர்களோட திரைப்படம் அப்படிங்கிறது தியேட்டர்ல வரும். அதாவது எந்த மாதிரி ஒரு பேரலல் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வெள்ளி ஒரு திரைப்படம் வந்திருக்கும், அந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்த வெள்ளி இன்னொரு திரைப்படம் வரும். ஸோ 2 திரைப்படமும் நல்லா ஓடும், அதுவும் தியேட்டர்ல ஓடும். அடுத்த வெள்ளி இன்னொரு திரைப்படம் வரும். ஸோ இந்த மாதிரி ஜெய்சங்கர் அவர்களோட திரைப்படம் மட்டும் இந்த ஒரு பேட்டர்ன்ல வந்து வரும். அதனால தான் அவர் வெள்ளி நாயகன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஹீரோவா நடிச்சார் இல்லையா, அவர் ஹீரோவா நடிச்ச கடைசி படம் வரைக்கும் அவரோட பீக் ஸ்டார்டம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளி நாயகன் அப்படின்ற அந்த பெயரை அவர் இழக்கவே இல்லை. அதே மாதிரி அவருக்கு அந்த கௌபாய் ரோல்லாம் செட் ஆகுது, ஜேம்ஸ் பாண்ட் ரோல்லாம் செட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி படங்களும் நடிக்காம நிறைய நேரங்களில் ஆக்ஷன் காமெடி ரோல்ஸுமே வந்து நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த பீக் ஸ்டார்டம் இருக்கிற ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த காமெடி ரோல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவங்கள சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு கோமாளியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற இம்ப்ரெஷன் அந்த டைம் இருந்தது. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் அந்த இமேஜ் பற்றி எல்லாம் கவலை இல்லை, கதை நல்லா இருக்கா, ரோல் நல்லா இருக்கா, அவ்வளோதான், அவர் வந்து பண்ணிடுவார். ஸோ அப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. உதாரணமாக பட்டினத்தில் பூதம் சொல்லலாம், அதே மாதிரி 100க்கு 100, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்கள் அவரோட பீக் ஸ்டார்டம்ல அந்த ஆக்ஷன் காமெடி ரோல்ஸையும் அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுறதுனாலையும், அதே மாதிரி பேக் டு பேக் அவர் ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தும் அதை எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால மட்டுமே தான் வெறும் 7 வருஷத்துல அவர் 100 திரைப்படங்கள் அப்படிங்கிற அந்த லெகசியை வந்து மீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு 7 வருஷத்துல நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 படம் நடிப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு படம். ஆனா அவர் 7 வருஷத்துல 100 படம் நடிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெக்கார்டு. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் ஒன்ஸ் அந்த ஹீரோ இமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவர் எல்லா ஸ்டார்ஸுக்குமே அந்த பீக் டைம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பீக் டைம்ல அவங்க எவ்வளவு தூரம் அவங்க ஸ்டார் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த ஸ்டார்டம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்போ மற்ற ஹீரோஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நான் நடிச்சா ஹீரோ தாங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணமா நம்ம ராமராஜன் சார் சொல்லலாம், அதே மாதிரி மோகன் அவர்கள், மைக் மோகன் அவர்களும் சொல்லலாம், ஏன் டிஆர் அவர்கள் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பீக் ஸ்டார்டம், அந்த ஹீரோ இமேஜ் அப்படிங்கிறத ஒன்ஸ் அட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நினைக்க மாட்டாங்க. பட் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். ஓகே, இதுக்கப்புறம் நம்மள வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் மக்கள் கிட்ட, நாட் ஜஸ்ட் நம்ம ஹீரோவா மட்டும் இல்லாம நம்ம வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட இருக்கும்போது தான் கரெக்டா அவருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வருது. என்னன்னா, முரட்டுக்காலை திரைப்படத்துல ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணணும். ஸோ அந்த டைம் ஒரு ஸ்டார் இமேஜ் உள்ள ஹீரோ வந்து வில்லன் ரோல் வந்து பண்ணா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஏவிஎம் வந்து ரீச் பண்றாங்க. நிறைய பேர் வந்து ரீச் பண்றாங்க, பட் யாருமே வந்து பெருசா அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த வில்லன் ரோலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் முரட்டுக்காலை திரைப்படத்துல மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தவர் ஒரு வில்லன் ரோலா வந்து டெபியூட் ஆகுறாரு. அது முரட்டுக்காலை திரைப்படத்துல, அதுவும் ரஜினிக்கு எதிராக. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அந்த வெர்சிட்டாலிட்டியான அந்த கேரக்டர் ரோல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி அது மூலமா தனக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் அந்த கேரக்டர் ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே தான் வந்தார். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ நம்ம சத்யராஜ் சார் ஆகட்டும், சத்யராஜ் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ டைம் அப்படிங்கிறத முடிஞ்ச உடனே அவர் தொடர்ந்து அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அதுக்கு இன்ஸ்பிரேஷனே நம்ம ஜெய்சங்கர் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் ஒரு ஸ்டார் இமேஜில் இருந்தவங்க கேரக்டர் ரோல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹீரோ இமேஜ் அவங்கள சுற்றி இருக்கும். பட் ஜெய்சங்கர் அவர்கள் அதை உடைச்சு வெவ்வேறு அந்த வெர்சடைல் ரோல்ஸை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இன்னைக்கு பல ஹீரோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி சார் கூட சொல்லலாம், அவர் கடைசியாக ஹீரோவாக நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் அந்த கேரக்டர் ரோல்ஸு, இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் வந்து நடித்தது தான் அதிகம். ஸோ இதுக்கு இன்ஸ்பிரேஷனே ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான்.
ஸோ வில்லன் ரோல் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லையும் அவர் எப்போவுமே அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ உள்வாங்கி சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூவை பூச்சுடவா சொல்லலாம், அதே மாதிரி ஊமை விழிகள் சொல்லலாம். எனக்கு பர்சனலாக அந்த சப்போர்ட்டிங் ரோலில் ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பற்றினா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக வந்து இருப்பார், ஒரு ஏரியா தலைவர் மாதிரி இருப்பார். ஸோ அவர் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். அதை அப்படியே ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருப்பார் ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி பல படங்களில் அந்த முக்கியமான ரோல், நாட் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டரை மட்டும் இல்லாமல் அந்த கதையை டிரைவ் பண்ணுற முக்கியமான ரோல்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அபூர்வ சகோதரர்கள் சொல்லலாம். அதே மாதிரி தளபதி படத்தில் அவருக்கு வந்து அந்த ஸ்டெப் ஃபாதராக இருப்பார் ரஜினி சாருக்கு. நான் வந்து ஜெய்சங்கர் சாரை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம டிவியில் போடுவாங்க. பட் ஒரு டைமில் வந்து துணிவே துணை அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து பார்த்தேன். ஜெயா டிவியில் அப்பப்போ போடுவாங்க. ஸோ இந்த திரைப்படம் அந்த கதை களம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் சார் ஹீரோவா நடிச்ச படங்கள் வந்து நிறைய பார்த்தேன். சிஐடி சங்கர் சொல்லலாம், அதே மாதிரி கங்கா சொல்லலாம். பட் இந்த திரைப்படங்கள்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக அந்த துணிவே துணை திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கதையே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கிராமத்தில் தப்பே நடக்காது. ஸோ ஈதர் அங்கே தப்பு நடக்குது, அதை மறைக்கிறாங்க, இல்லை உண்மையிலேயே அங்கே தப்பு நடக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்களம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போற ஆஃபீஸர் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவரோட தம்பியா தான் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து போவார். இவ்வளோ சூப்பரான கதைக்களம், அதை அவ்வளோ அழகா இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசி வரைக்கும் அங்கே கொலைகள் நடக்கிறது அமானுஷ்யமா இல்லை மனிதர்களா அப்படிங்கிறத அவ்வளோ சூப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் இன்வெஸ்டிகேஷன் தான், அது ஜெய்சங்கர் அவர்கள் தான் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி அவ்வளோ படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ பாப்புலராக இருக்க ஜெய்சங்கர் அவர்கள் அரசியல் வந்தாரா, ஒரு அரசியலுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ரிசோர்ஸஸோ இல்லை எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பட் ஒரு சின்ன டிட்பிட் மட்டும் இருந்தது நெட்ல தேடும் போது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஜெய்சங்கர் அவர்கள் அரசியல்ல அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால எம்ஜிஆர் அவர்களாலும் டிஎம்கே கட்சியாலும் அவருக்கு அந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த கட்சி அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட பிலாந்திரபில தான் முழுக்க முழுக்க ஈடுபட்டாரு. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அந்த டைம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து வள்ளல், கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பெரிய அளவு பப்ளிசிட்டி இல்லாமல் தன்னால் எந்த அளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். அதே மாதிரி அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாலோ அவரால் முடிஞ்ச உதவிகள், அது பணமாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி பல உதவிகள் அப்படிங்கிறது அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். அதனாலேயே அவருக்கு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல நேம் அப்படிங்கிறது இருந்தது. இன்ஃபேக்ட் சத்யராஜ் அவர்கள் கூட இதை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருந்தார் அந்த டைம் ஒரு இன்டர்வியூவில். என்னன்னா, இந்த மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் எப்போவுமே செட்டில் எல்லாரையும் ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி அவர்கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டு வந்தா அவரால் என்ன ஒரு மிகப்பெரிய உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி பணமாக இருந்தாலும் செய்வார், அது வேறு மாதிரி உதவிகள் இருந்தாலும் செய்வார் அப்படிங்கிறத சத்யராஜ் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட ஃபிலாந்திரபி ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்து மெச்சி பேசியிருக்காங்க. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக அரசு இப்போ சமீபத்தில் காலேஜ் ரோடு அப்படிங்கிற பெயருக்கு பதில் அவருடைய பெயர் ஜெய்சங்கர் சாலை அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருக்காங்க. அவரை பெருமைப்படுத்தும் விதமா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் என்னை பொறுத்தவரை என்னோட பார்வையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஒரு ஹீரோ ஒரு நல்ல இமேஜில் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. இன்னைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது கிடையாது, பட் அந்த டைமில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் பிரேக்கிங்காக இருக்குமோ, நம்மளை ஹீரோவாக பார்த்துட்டு எல்லாரும் இப்போ கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். பட் ஜெய்சங்கர் அவர்கள் எப்போவுமே அந்த ஒரு வெர்சிட்டாலிட்டியை விடாமல், ஓகே இப்போ நமக்கு ஹீரோ இமேஜ் அப்படிங்கிறது போயிடுச்சு, அந்த ஸ்டார் அந்த பீக் ஸ்டார்டம் அப்படிங்கிறது போயிடுச்சு, ஓகே நம்ம வேற மாதிரி நம்மளோட கரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், டைமுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாரு. வெர்சடைலான ரோல்ஸ் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் இறக்குற வர ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பிஸி ஆக்டராக இருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் தன்னை டைமுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஜெய்சங்கர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜெய்சங்கர் திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் ஜெய்சங்கர் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ
என்னோட ஃபேவரட் ஜெய்சங்கர் திரைப்படம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, துணிவே துணை. அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ போட்டாலும் அந்த திரைப்படம் அப்படிங்கிறது டிவிலையோ இல்லை யூடியூப்லேயோ வந்து பார்ப்பேன். அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த திரைப்படத்தின் மேலே அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from தேவா.